ஏங்க இன்னைக்கு நம்ம இது ரொம்ப ஸ்டெக் ஆகுது. இதுக்கு தான் ஃபோன்லேயே விளாடக்கூடாது, பிசியில் விளாண்டாவது நல்லாயிருக்கும். சார் ஃபோனுன்றதுனால நிறைய ஸ்டெக் ஆகுது நண்பர்களே. என்ன செய்யறது, நம்மளுக்கு வந்த சோதனை நம்ம வந்து தான். சரி, ஏதாவது இந்த நம்ம இன்னைக்கு வந்து அந்த லாவா ஃப்ளோரஸ் லாவாவில் வந்து நம்ம இது விளாட போகிறோம். ஃப்ளோரஸ் லாவாவில் அனிமி, அதாவது கோகு கேரக்டர். ஏங்க லாவா வரலங்க, வந்துருச்சு. சரி, முடிச்சிட்டாங்க. நம்ம போயிட்டு திருப்பியும் ஒரு அனிமி கேரக்டர் எடுத்துகிட்டு வரணும் நண்பர்களே. அதாவது கோகுல ஒரு அனிமி கேரக்டர், அதை இப்படி எடுத்துகிட்டு இப்படி கொண்டு போயிட்டு வந்துட்டோன்னா நம்மளுக்கு ஒரு அனிமி கேரக்டர் கிடைக்கும். இது பேர் வந்து வைடல்னு என்னமோ போட்டிருக்கு. வைடலா நண்பர்களே? வைடல்னா யாருன்னு தெரில. கோகு ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கமெண்ட் பண்ணி விட்ருங்க. பரவாயில்லையே, 600 வந்துச்சுங்க. சரி, நம்ம இன்க்ரீஸ் யுவர் ஸ்பீடுன்னு போட்டிருக்கு. பரவாயில்ல, ஸ்பீடு அப்டேட் பண்ணியாச்சு. அடுத்து ஜம்ப்பு, பரவாயில்லையே ஜம்பா. +2 ஜம்ப்புன்னு ஒன்று இருக்குன்றதே நான் இப்போ தான் பார்க்குறேன். சரி நண்பர்களே, இப்போ நம்ம இப்படி ஜம்ப் பண்ணோன்னா அந்தளவுக்கு ஜம்ப் ஒன்றும் இன்க்ரீஸ் ஆகலையே. இவ்வளோதான், அவ்வளோதான் மக்களே. இந்த மக்களே, இது அதுக்குள்ளே லாவா வந்த மாதிரி தெரியுது. வந்துருச்சு காய்ஸ். கொஞ்சம் விட்டுருந்தா நம்ம வேலை வந்திருக்கோம். அங்கே பார்த்தீங்களா, நம்மளுக்கு மேலேயே ஒரு லாவா இருக்குது. ஆனால் இந்த இடத்துல அந்த மாதிரி லாவா வராதுன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம ஏதாவது ஒரு அனிமி கேரக்டர், பெஸ்ட்டான அனிமி கேரக்டராக ஏதாவது எடுக்கணும். இது பரவாயில்லையே, இது எடுக்கலாம் போல இருக்கு. ஓடு 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 காய்ஸ். இது வந்து நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விளாட்றதுனால ஃபோன் ரொம்ப ஸ்டெக்காக ஆரம்பிச்சு காய்ஸ். ஃபோன் ஸ்டெக் ஆகுன்றதுனால வியூஸ் ரொம்ப கம்மியாகுது. என்ன செய்யாதுன்னு தெரில. ப்ளீஸ் ஒரு வியூஸ் கவுண்ட்டு கூட்டி ஒரு 6-7 லைக்ஸ். 6-7லாம் எல்லாருக்குமே தெரியும், அது ஒரு மெமே. ஸோ எல்லோரும் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு ஜம்ப் பூஸ்ட்லாம் ஆட் பண்ணிட்டோம்னா நம்ம கடன்னு ஓடி போயிட்டு ஏதாவது அனிமி தூக்கிட்டு வந்து கேம் முடிக்கணும். ஐயோ, இந்த என்னங்க இது, என்ன இது தெரியலையே காய்ஸ். ஜம்பே வர மாட்டேங்குது காய்ஸ், சரியான பக்கு. என்ன காய்ஸ் இது, இதுதான் இந்த மாதிரி கேம்ஸை ஃபோன்லேயே விளாடக்கூடாது காய்ஸ். உங்களுக்கு தெரிஞ்ச வியூஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த கேம் நல்லதா இல்லை கேட்டு. காய்ஸ் ஏதோ ஜம்ப்புன்னு வந்துச்சு. என்ன காய்ஸ் இது, நீ கஷ்டப்படுத்திட்டு இப்போ வருது. இந்த காய்ஸ் தப்பா சரியா? சரின்னு சொல்கிறவங்களாம் லைக் பண்ணிடுங்க, தப்புன்னு சொல்கிறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, அடுத்து இந்த காரை காய்ஸ் பாறை ஏற முடியல. ஐயோ, நம்மளுக்கு மேலே தள்ளி இருக்கு. ஐயோ, ஏறிட்டேன் காய்ஸ் ஒரு வழியா. ஷவா, இந்த பாறை மேலே ஏறினா அடி, இந்த பாறை மேலே ஆடினா அடி. பார்த்தீங்களா, ஒரு வழியா நம்ம எஸ்கேப் ஆயாச்சு. அங்கே ஒரு பிரெயின் டாட்டு ஜொலிச்சிட்டு இருக்கு, அதை போய் எடுத்துட்டு வந்துடலாம். இது வேஸ்ட்டு, இது 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 வேஸ்ட்டு. இன்னொரு நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்ச ஒரு இதை இப்படி எடுத்து, யாரோ நம்ம ஃப்ரெண்டு ஜாயின் ஆகிருக்காங்க. ஆனால் நான் பார்க்கலாம், நம்மளுக்கு தேவை யூடியூப் தான் காய்ஸ். காமி. சரி, இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு இந்த கேமை முடிக்கிற ஸ்டேஜில் உனக்கு காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டெக்கு பிரச்சனை எப்போவுமே இருந்தாலும் ஆல்ரெடி நான் ஒரு மித்தக்க கிரியேச்சர் ஒன்று வாங்கிட்டேன். ஸோ நம்மக்கிட்ட மேக்ஸிமம் பில்லியன்ஸில் கணக்கில் இருக்குது. ஸோ வெற்றிகரமாக நம்ம பில்லியன்ஸில் ரூபாய் அடித்ததுனால இந்த கேமை ட்ரை பண்ணி அந்தளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த கேம் ரொம்ப ஸ்டெக் ஆகுது. நிறைய நெட்டு இல்லைன்னா ரொம்ப ஸ்டெக் ஆகுது. மொபைல் பிளேயர்ஸ் எப்படி தான் இந்த கேம் விளாட்றதோ.
பிசி பிளேயர்ஸ்க்கு மட்டும் வச்சுருக்காங்க. ஸோ இந்த கேம் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவேன். உங்களோட கருத்து என்னன்னு பார்த்து பண்ணிடுங்க. ஸோ நான் 110 ஜம்ப்ஸும் அடுத்து ஒரு 92 ஸ்பீடும் வாங்கி ரெக்கார்ட் அடிச்சிருக்கேன். அது ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரா ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கும். ஸோ இந்த வீடியோ போட்டு எப்படியாவது திருப்பியும் வேறு வீடியோ போடணுன்னா இப்போயே போடுங்கன்னு சொல்கிறேன். நான் வந்து ஒரு 6-7 லைக்ஸ் வந்து பாயிண்ட் அவுட் வச்சுருக்கேன். ஸோ மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல்லிக்கான கிளிக் பண்ணி நம்ம நோட்டிஃபிகேஷனை அப்படியே அக்செப்ட் பண்ணி விட்ருங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் காய்ஸ்.